எல்லோருக்கும் வணக்கம். தண்ணீரை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, தண்ணீர் தாய் மாதிரிம்போம். அதாவது என்ன அதனுடைய முக்கியமான விஷயம்னா, தண்ணீர் தாய் மாதிரி அப்படின்னாக்கா, தாயும் தண்ணீரும் ஒன்று. அதாவது தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற அர்த்தம். நான் என் நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பாருங்கள், அவங்க குழாய் இழுத்துருக்காங்க. அதாவது குடி தண்ணீருக்கு அந்த குழாயிலிருந்து ரொம்ப குறைவாக தண்ணி வந்துச்சு. என் நண்பன் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வாளி எடுத்துகிட்டு போயிட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாப்புல. அப்போ எனக்கிட்ட சொன்னாப்புல, அண்ணன் தண்ணி ரொம்ப கொஞ்சமாக வருதுண்ணே அப்படின்னு. அப்போ நான் என்னன்னா, தம்பி, சிறுதுளி பெருவெள்ளம். நீ இந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக வாளியோ குடமோ ஏதோ வச்சாங்கனாக்கா அந்த தண்ணியை நமக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எதுக்குண்ணே, பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னாப்புல. ஆனால் இந்த தண்ணி பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாப்புல, தண்ணி எந்த லைனில் வருமோ அந்த லைனில் ஒரு நாள் முழுக்க தண்ணி வரல, மறுநாள் முழுக்க தண்ணி வரல. அப்போ அந்த பையன் என்ன சொன்னாப்புல, அண்ணே, நீங்கள் நேற்று சொன்னீங்க, நான் அதை கேட்கல, ஆனால் இன்றைக்கு தண்ணீரே வரல, நான் படாத கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போயிட்டு நான் தண்ணியை கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட கஷ்டமான சூழ்நிலையாக சொல்லி வருத்தப்பட்டாப்புல. இதுக்காக நம்ம என்ன செய்யணும், எதை எப்படி எங்கே சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்மளே மூளையை பயன்படுத்தி சேமித்தோம்னா நிச்சயமாக சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே நம்ம வீணாக்கக்கூடாது, வீணாக்க முடியாமல் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். எல்லோரும் பார்த்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.